நாம் தமிழர் கட்சியின் கரும்பு விவசாயி சின்னம் பறிபோன விவகாரம் இப்போது வேறு ரூட்டில் செல்ல துவங்கியிருக்கிறது. ஆந்திராவைச் சேர்ந்த சிலர் தான் திட்டமிட்டு சின்னத்தை பறித்துள்ளதாக அக்கட்சியினர் புலம்பி வருகிறார்கள். பாரதிய ஐக்கிய மக்கள் கட்சிக்கு ஒதுக்கப்பட்ட கரும்பு விவசாயி சின்னத்தை தனக்கு ஒதுக்க கோரி சீமான் உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்திருக்கிறார். இந்நிலையில் நேற்று சென்னையில் பத்திரிகையாளர் மன்றத்திற்கு பாரதிய மக்கள் ஐக்கிய கட்சியின் தமிழகத்தைச் சேர்ந்த தலைவர் யோகி ஜெயக்குமார் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்திருக்கிறார். அதில் தமிழகம் உட்பட மொத்தம் 40 தொகுதிகளிலும் போட்டியிடப் போவதாகவும், கரும்பு விவசாயி சின்னம் வேண்டுமென்றால் தங்களுடன் சீமான் கட்சி கூட்டணி வைத்துக் கொள்ளலாம் என்றும் கூறியிருக்கிறார். பேட்டியளிக்க நேற்று காலை அவர் பத்திரிகையாளர் மன்றத்திற்கு வந்தபோது, கலைஞர் அறிவகம் என திமுகவின் கருப்பு சிவப்பு நிறத்தில் எழுதப்பட்ட காரில் முனி ஆறுமுகம் என்பவர் உடன் வந்தார். அந்த காரில் கரும்பு விவசாய சின்னத்துடன் பாரதிய மக்கள் ஐக்கிய கட்சி மற்றும் திராவிட தெலுங்கு தேசம் கட்சி என்ற 2 கட்சிகளின் பெயர்களும் கூட்டணி என்ற வார்த்தையும் பொறிக்கப்பட்டிருந்த ஸ்டிக்கர்கள் காரின் முன்பகுதியிலும் பக்கவாட்டு பகுதியிலும் ஒட்டப்பட்டிருந்தன. இதுகுறித்து நாம் தமிழர்கள் தொண்டர்கள் கூறியதாவது: ஜெயக்குமார் நாயுடு என்பவர் தமிழ்நாடு தெலுங்கர் நல உரிமையாளர் சங்கத்தின் நிறுவனர். பாரதிய ஐக்கிய மக்கள் கட்சியின் தலைவரான வீரா ரெட்டியும் ஆந்திராவைச் சேர்ந்தவர். ஆனால் கட்சியின் இணையதளத்தில் தலைமை அலுவலகத்திற்கு டெல்லி முகவரியும், கிளை அலுவலகத்திற்கு கர்நாடக மாநில முகவரியும் கொடுத்திருக்கிறார். மேலும் ஜெயக்குமார் நாயுடுவை 3 மாதங்களுக்கு முன்பு தமிழக தலைவராக அறிவித்தனர். ஆனால் 3 நாட்களுக்கு முன்புதான் அவர் நியமிக்கப்பட்ட படத்தையே தனது முகநூல் பக்கத்திலேயும் வெளியிட்டிருக்கிறார். கரும்பு விவசாய சின்னம் பறிக்கப்பட்டதன் பின்னணியில் ஆந்திராவைச் சேர்ந்த சிலரும் தமிழகத்தில் ஆளுங்கட்சியினரும் உள்ளனர். திட்டமிட்டு சீமானை பழிதீர்த்திருக்கிறார்கள். நாம் தமிழர் கட்சிக்கு வேறு சின்னம் கிடைத்தபின் எங்கள் ஆட்டம் வேறு மாதிரியாக இருக்கும் என்று நாம் தமிழர்கள் தொண்டர்கள் கூறி வருகிறார்கள். இந்த விவகாரம் குறித்து யோகி ஜெயக்குமார் அளித்த பேட்டியில், தருமபுரியைச் சேர்ந்த முனி ஆறுமுகம் திமுகவில் இருந்தவர். தற்போது திராவிட தெலுங்கு தேசம் என்ற கட்சியை நடத்தி வருகிறார். அவர் பாரதிய மக்கள் ஐக்கிய கட்சியுடன் கூட்டணி வைக்க விருப்பம் தெரிவித்து அது குறித்து என்னுடன் பேச வந்தார். ஆர்வ கோளாறு காரணமாக எங்கள் கட்சி ஸ்டிக்கரை அவரது காரில் ஒட்டியிருக்கிறார். அவர்களுக்கும் எங்களுக்கும் எந்த தொடர்பும் இல்லை. தருமபுரி, கிருஷ்ணகிரி உட்பட 4 தொகுதிகளை அவர் கேட்டார். பேச்சு நடந்து வருகிறது. வேறு சில கட்சிகளும் எங்களுடன் கூட்டணி வைக்க விருப்பம் தெரிவித்திருக்கிறார்கள். கூட்டணி முடிவானதும் அது பற்றி அறிவிப்போம் என்று அவர் கூறினார். இது பற்றி பாஜக தொண்டர்கள் கூறியதாவது: பாரதிய மக்கள் ஐக்கிய கட்சியின் தலைவர் வீரா ரெட்டி என்பதும் அக்கட்சியுடன் தமிழகத்தில் தெலுங்கு நல அமைப்புகளும் தொடர்பில் இருப்பதும், திமுகவில் இருந்தவர்களும் அவருடன் கூட்டணி பேசுவதும் தெரியவந்திருக்கிறது. இந்த பின்னணியை அறியாமலேயே சீமான் தன் கட்சி சின்னம் பறிக்கப்பட்டதற்கு காரணம் பாஜகவும் அண்ணாமலையும் தான் என்று வீரவேசமாக பேட்டியில் பேசி வருகிறார். இப்படித்தான் எல்லா விஷயங்களும் அவசரத்தோடும் அரைகுறையாகவும் சீமான் செயல்படுகிறார் என்று தமிழக பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டர்கள் சில பேர் கூறி வருகிறார்கள்.